மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா இருக்கு. ஆனா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராரு. தமிழகம் வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு. ஆனா இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர். தமிழகத்துல இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்ற மாதிரி தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்க. மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதுரையை எங்க கொண்டே அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள். குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாத்திட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன் பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் ஏதோ புக் விழாக்கு போறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போறாரு. அப்புறம் திமுகவை பத்தி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பத்தியும் பேசுவார். ஏன்னா அவரு மதுரையில அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000 கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில அவர் ஜெயிக்க முடியும். அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்று சொன்னாரு. அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியா பதில் சொல்லி இருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காங்க. முதலமைச்சரை சந்திச்சு மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா? ஆனா பேசுறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, அண்டார்டிகா, சைபீரியா, அது வேற என்ன புதுசா ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான்.